Hi friends, welcome to our channel AVK Bakes. இன்றைக்கி நம்ம ஆஃப் கேஜில் சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன், 100 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் விப்பிங் க்ரீமை சூடு பண்ணி கூட சாக்லேட்டில் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதும் 4 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ண விடுங்க. இல்லைன்னா 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆகிடும் கனாஷ். இப்போ நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் 2 முட்டை உடச்சி எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றுங்க. இப்போ இதில் 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லோ ஸ்பீடில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட் ஆகிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான், நம்மளோட எக் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் நம்மளோட ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜலிச்ச மாவை 3 டைம்ஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 6 இன்ச் டின்னு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்மளோட கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது கேக்கை 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடுச்சு.
இது நல்லா ஆறுனதும் டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கேக் ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சாக்லேட் கனாச் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பாஞ்சை வெட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஃபி பவுடர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக கனாஷ் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே எல்லா லேயரும் ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெயின் கோட் கொடுத்துக்கலாம். மீதி இருக்க சாக்லேட் கனாச்சை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணுங்கள், நல்லா வந்துடும் இந்த மாதிரி. இப்போது மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்ரிப்பிங் கொடுத்துக்கலாம். ஸ்பூனில் கொஞ்சமாக சாக்லேட் எடுத்து எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நம்மளோட ட்ரிப்பிங் அழகாக வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மேலேயும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் எடிபிள் ஹார்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக சாக்லேட் கனாச் எடுத்து இந்த மாதிரி டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். மேலே கொஞ்சம் சுகர் பால்ஸ் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் சேர்த்துருக்கேன். அதுதான் நம்மளோட சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேக் ரெசிபி பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.